இது வந்து ஆவாரம்பூவுங்க. இது ஆவாரம்பூ நம்ம காப்பு கட்டுறது, தைப்பொங்கல் காப்பு கட்டுறது. இந்த மாதிரி இதை ஒடிச்சுங்க. இந்த வேப்ப இலை, சிறுபூலைன்னு சொல்லுவாங்க. அந்த சிறுபூலை வந்து நம்மளுக்கு இதுதான் சிறுபூலை. இது இந்த விதை விழுந்த பக்கமெல்லாம் நம்மளுக்கு முளைச்சி வந்துடுங்க. இது வந்து நாயுருவின்னு சொல்லுவாங்க. இது மருத்துவ குணம் வாய்ந்தது தாங்க. இது வந்து பனைமரம், அந்த பனை நொங்கு விழுந்த இடத்துலையும் அது அந்த விதை விழுந்து இப்போ தான் முளைச்சிருக்குதுங்க. இது வர்றதுக்கு கிட்டத்தட்ட 35 வருஷம் ஆகுங்க நம்மளுக்கு பனம் பழம் நொங்கு இதெல்லாம் கொடுக்குறக்குங்க. இது வந்து துத்தி செடின்னு சொல்லிங்க. பயில்ஸுக்கெல்லாம் இந்த இலையை வணங்கி சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. இது வந்து பூ வந்து வெள்ளை கலரில், இந்த மஞ்சள் கலரில் இருக்குங்க. இப்போ வந்து சீசன் இல்லைங்க, எல்லாம் விதையாக இருக்குதுங்க. இந்த விதை வந்து விழுந்துன்னா அடுத்த வருஷத்துக்கு வந்து முளைச்சி வந்துடுங்க. இது வந்துங்க பீர்க்கஞ்செடிங்க. பீர்க்கஞ்செடி வந்து படர்ந்துருக்குங்க. அந்த பக்கம் பப்பாளி மரம், இது தென்னை மரம். தென்னை மரமும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் 6-7 வருஷம் ஆகணுங்க பலன் வர்றதுக்குங்க. அது மரத்தை பொறுத்து இருக்குதுங்க. நாட்டு மரமாக இருந்தால் லேட் ஆகுங்க. இப்போ ஒரு 5 வருஷத்துல காய்க்கிற மாதிரி மரம் வந்துருக்குதுங்க. இது ஆவாரம் செடிங்க. ஆவாரம்பூ எல்லாம் இது பொங்கலுக்கு எல்லாம் பொறிச்சாச்சுங்க. இது ஆவாரம்பூ கொழுந்து வந்துங்க அந்த காலத்துலேங்க மாரியம்மன் சொல்லி குழந்தைகளுக்கு குட்டி குட்டியாக வேர்க்குரு மாதிரி வந்துனாங்க. இந்த ஆவாரம்பூ கொழுந்துங்க, வேப்பங்கொழுந்துங்க, தயிர், மஞ்சள் வச்சு அரைச்சிங்க அதை சாப்பிட கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஆவாரங்கொழுந்துங்க, வேப்பங்கொழுந்து, தயிர் 3 வச்சுங்க அம்மியில் வச்சு அரைச்சி கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் ஆகிற மாதிரி கொடுப்பாங்க அம்மா பார்த்தவங்களுக்குங்க. இது ஆவாரம்பூ காய்ங்க. ஆவாரம்பூங்க மரம் வந்து ஆவாரம் செடியாகத்தான் இருக்குங்க. இது வந்து மரமாக போல் அப்படியே விட்டுருக்குறாங்க. இவ்வளோ வருஷம் இருக்குதுங்க. இது வந்து பீர்க்கம்பூ செடிங்க. அதுலேயே காய் பிஞ்சு பீர்க்கங்காய் விட்டுருக்குதுங்க. இது வந்து அப்படியே படர்ந்து மேலே போயிட்டுருக்குதுங்க. இந்த மாதிரி பிஞ்சு இருந்துன்னா உருண்டு விழுந்துருங்க, பழுத்த பிஞ்சுங்க. வேப்ப மரம் சின்ன மரத்தில் தான் படர்ந்துருக்குதுங்க. இது வந்து சோத்துக்கத்தாழைன்னு இங்கே சொல்லுவாங்க. ஆலிவேரா ஜெல்லி, இது இந்த பீட்ஸ் இதுகளுக்கெல்லாங்க நல்லா யூஸ் ஆகுங்க. இதோட கட் பண்ணி உள்ளே இருக்கிற சதையை வந்து 7 தடவை கழுவிங்க. அதை சாப்பிட்டா உடம்புல சூடு குறையும்னு சொல்லுவாங்க. அந்த ஜெல்லியை தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி அது வந்து நம்ம தலைக்கு தேய்ப்பாங்க. நிறையா இதுக்கு மருத்துவ குணம் உள்ளதுங்க. இது சும்மா ஒரு சின்ன இதாக பிச்சு வச்சாலும் கூட, இந்த மாதிரி குட்டியாக வச்சாலும் கூட வந்துடுங்க.